சரி, நாங்கள் கடந்த மாதங்களாக நாங்கள் அதிக நிச்சயமுள்ள வார்த்தையை குறித்து தியானித்து கொண்டு வரோம். அதில் போன கிழமை நாங்கள் வார்த்தை நமக்குள்ளே எந்த பிரகாரமாய் செயல்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். வார்த்தை செயற்படுகிற விதத்தை குறித்து சில காரியங்களை கடந்த வாரத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே அதை பொறுமையுடனே காத்து பலன் கொடுக்கிறார்கள். இப்போ நாங்கள் இந்த நிலைத்திருத்தல் என்றதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் இந்த காரியங்களை கற்றுக்கொண்டு வாரோம். அதிக நிச்சயமுள்ள வார்த்தையில் நிலைத்திருத்தல் சொன்னால் வார்த்தையை கை கொள்ளுதல். இப்போ கை கொள்ளுதல்ல ஒரு பகுதி தான் என்ன, உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து, அது என்ன செய்யறது, காத்து நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. உண்மையும் நன்மையும் நம்முடைய இருதயத்திலே பொறுமையுடனே அதை காத்துக்கொள்ள என்று வேதம் சொல்லுகிறது. போன கிழமை நாங்கள் பார்த்தோம், பொறுமை என்றதான் நம்முடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே அது எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால், பொறுமை என்கின்ற வழியாகத்தான் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அது செயல்படுகிறது. போன கிழமை நாங்கள் பார்த்தோம், இந்த பொறுமையை குறித்து சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். மாற்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 26 தொடக்கம் 29வது வசனங்களை வாசித்துக் கொள்வோம். மாற்கு 4:26 தொடக்கம் 29. மார்க் சாப்டர் 4 verse 26 to 29. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். இயேசு சொன்ன ஒரு உவமை, இயேசு என்ன சொல்றார், இந்த விதையை வச்சு சொல்லுகிற ஒரு உவமை. இந்த 4ஆம் அதிகாரத்தில், மாற்கு 4வது அதிகாரத்தில் விதைக்கிறவனையும் விதையும் வைத்து இயேசு பல உவமைகளை சொல்லுகிறதை காண்கிறோம். அதில் இயேசு சொல்லுகிற ஒரு உவமை என்ன, விதைக்கிறவன் விதையை விதைச்சிட்டு அவன் என்ன செய்கிறான், அவன் படுத்து நன்றாக நித்திரை தூங்கி நித்திரை கொண்டு எல்லாம் அவன் சாவகாசமா, அதை குறித்து அவன் எந்த விதமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவன் என்ன செய்கிறான், விதைச்சிட்டு கொஞ்ச நாட்கள் செல்ல அறுப்புக்கு ஆட்களை அனுப்பி அந்த அறுவடையை பெற்று கொள்ளுகிறான். உண்மையில் இந்த பொறுமை என்றது இந்த பிரகாரமாய்த்தான் இருக்கு. இப்போ பாருங்க, நாங்கள் போன கிழமை நாங்கள் இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த லூக்கா 8வது அதிகாரத்தில் இருக்கிற 8வது அதிகாரத்தில் இருந்தால் போன கிழமை நாங்கள் தியானித்தோம். லூக்கா 8:15 வாசித்துக் கொள்வோம். லூக்கா 8:15 என்ன சொல்லுது? Luke chapter 8 verse 15. லூக்கா 8:15 சொல்லுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே. அப்ப என்ன செய்யப்படுறது? வசனம் விதைக்கப்பட்டவுடனே அதை பொறுமையுடனே காத்து கொள்கிறார்கள். காத்து தான் என்ன செய்யறாங்க? பொறுமையுடனே காத்து பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்றாங்க. இப்ப விதைக்கிறவன் என்ன செய்யறான்? விதைக்கிறவனும் அதைத்தான் செய்கிறான். விதைக்கிறவன் என்ன செய்யறான்? பொறுமையோட இருக்கிறான். அதை குறித்து யாதொன்றும் கவலைப்படவே இல்லை. நான் விதைச்சிட்டேன், என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அவன் ஒரி பண்றதே இல்லை, கவலைப்படுகிறதே இல்லை. அப்ப அவன் என்ன செய்யறான்? விதைக்கிறான். விதைச்சிட்டு அவன் அறுவடைக்கு உரிய நேரம் வரைக்கும் அறுவடை செய்யறதற்காக ஆட்களை அனுப்புகிறான். அப்ப இங்க விதைக்கிறவனுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? நிச்சயமாக நாம் விதைக்கிற விதை முளைக்கும் என்ற ஒரு நிச்சயம் உண்டு. அந்த நிச்சயம் இருக்கிறபடியாக தான் அவன் என்ன செய்யறான்? பொறுமையோட காத்து கொண்டு இருக்கிறான். அவன் பொறுமையா இருக்கிற நாட்கள் எல்லாம் என்ன சும்மா விருதாவா இருக்கிற நாட்களோ இல்லை. அந்த பொறுமையா இருக்கிற நாட்களில் என்ன நடக்கிறது? அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கிறது. அதனுடைய தான் போன கிழமை நாங்கள் அதை கொஞ்சம் நிறைய பார்த்தனால வடிவ ஆழமாக நாங்கள் அதை கற்றுக்கொண்டோம். அந்த பொறுமை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி அது எப்படியா இருக்கிறது என்றெல்லாம் குறித்து போன கிழமை நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். பொறுமைன்னு சொன்னால் என்ன? எபாய்ட், ரிமைன், கண்டினியூ, அப்படிலாம் நிறைய சொல்ல. அதில் ஒரு காரியம் என்ன? பொறுமைக்கு என்டூரன்ஸ், பேஷன்ஸ் இல்லாட்ட என்டூரன்ஸ். அது என்ன சொல்கிறார்கள்? தி அபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹார்ட்ஷிப்.
என்ன சொல்லப்படுகிறது? endurance என்று சொன்னால் the ability to withstand stress and hardship. இதே பேஷன்ஸை எபிரேய மொழியில் என்ன சொல்றாங்க? ஹூப்போமோன். ஹூப்போமோன் என்று சொன்னால் என்ன? கைண்ட் ஆஃப் பேஷன்ஸ் which grow only in trial. அப்படி என்ன ட்ரையல்னு சொன்னால் என்ன? பரீட்சைகளிலே மாத்திரம் வளருகிறதா இருக்கிற ஒரு வல்லமை, ஒரு அபிலிட்டி. அப்படியே நாங்கள் போன கிழமை சொன்னோம், பேஷன்ஸ் பொறுமை என்றது என்ன? அது ஒரு அபிலிட்டி. என்ன பொறுமை சும்மாவே இருக்கல. இந்த விதைக்கிறவன் விதைச்சு போட்டு அறுவடைக்கு ஆட்களை அனுப்பிக்க என்ன செய்யல, விதை சும்மா இருக்கல. அவன் விதைச்சு போட்டு அறுவடை அறுக்கிறதற்காக அவன் தயார்படுத்துகிற நாட்கள் வரையிலும் உள்ள ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்குது. ஒரு காரியம் நடக்குது, ஒரு மாற்றம் ஒன்று உண்டாகி கொண்டே இருக்குது. அந்த விதை சும்மா இருக்கல. அந்த விதை சும்மா இருந்தால் அறுப்பு காக்கள் அனுப்பியிருக்க முடியுமோ? அறுப்பு காக்கள் அனுப்புறான் என்ன? அப்ப அறுவடை உண்டாகுதுன்னு சொன்னால் அறுவடை உண்டாகும் வரைக்கும் அவன் பொறுமையா இருக்கிற நாட்களில் ஏதோ ஒரு காரியம் உண்டாகிறது. போன காலம் நாங்க பார்த்தோம், ability always produce something or ability always make something change. என்ன ஒரு அபிலிட்டிக்குரிய திராணி என்ன? அது ஏதாவது ஒன்றை உண்டு பண்ணும், இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒன்றை மாற்றி அமைக்கும். அப்ப பொறுமை என்ன செய்யுது? பொறுமை உண்டு பண்ணுகிறது. பொறுமை காரியங்களை உண்டு பண்ணுகிறது. பொறுமை காரியங்களை என்ன செய்கிறது? மாற்றி அமைக்கிறது. ஆனால் போன நாங்கள் பார்த்தோம், வேதத்தில் நிறைய காரியங்களை குறித்து எபிரேயர்லேருந்து என்ன சொல்லப்படுகிறது? நம்முடைய முன்னோர்களை பாருங்கள், அவர்கள் விசுவாசத்தோடு பொறுமையை வைத்து என்ன செஞ்சாங்க? பொறுமையும் விசுவாசத்தையும் உடையவர்களாக இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதைகளை எல்லாமே சுவீகரித்து கொண்டார்களே. ஆனபடியால் நமக்கு முன்னோர்களை, விசுவாச வீரர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவங்க எப்படி எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாங்க? பொறுமை. அந்த பொறுமை எப்படி? பொறுமை என்ன செஞ்சது? ஒரு காரியத்தை தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணின காரியம் அவளுடைய கையிலே வரும் வரைக்கும் பொறுமை அவர்களுக்குள்ளே என்ன செஞ்சது? அதை செயலாற்றிட்டு. சரி, அது போன கிழமை நாங்கள் பார்த்துட்டோம். அப்படியா நாங்கள் அதை குறித்து இதை சின்ன ஒரு ரீகேப் நாங்கள் தொடர்ந்து அதை குறித்து நான் பார்க்க போகிறேன். ஆனால் இந்த கிழமை நாங்கள் பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம், போன கிழமை நாங்கள் சில காரியங்களை டச் பண்ணினோம். பொறுமை என்ன? பொறுமைக்கும் விசுவாசத்துக்கும் உரிய தொடர்பை போன கிழமை நாங்கள் சில காரியங்களை தொட்டோம், சில காரியங்களை வி டச். இப்போ அதில் இந்த பொறுமை விசுவாசம் என்கிற பொழுது பரீட்சை என்கிற ஒரு சில காரியங்களையும் கற்றுக்கொண்டோம். இன்றைய நாளில் நாங்கள் இந்த பொறுமை, விசுவாசம், நம்பிக்கை, உபத்திரவம், பரீட்சை இதுகளோட கூறிய சம்பந்தப்பட்ட சில காரியங்களை நாங்கள் இன்றைய நாளில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்து கொள்ளலாம். ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 3 தொடக்கம் 4வது வசனங்களை பார்ப்போம். ரோமர் 5வது அதிகாரம் 3 தொடக்கம் 4. ரைட். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். போன வாரத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம் என்னதை பார்த்தோம்னு சொன்னால், எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து நாங்கள் சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த விசுவாசத்திற்கும் இதற்கும் உரிய தொடர்பை நாங்கள் போன வாரம் நாங்கள் எபிரேயர் 6:11 நீங்கள் அசதியாயிராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கும்படிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அதனுடைய தொடர்புகளை குறித்து நாங்கள் போன வாரத்திலே சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஆனால் இந்த வாரத்தில் இதை குறித்து ரொம்பவும் ஆழமான சில சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வோம். இங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்ன? அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க, இந்த பொறுமைக்கு இங்க இன்னும் பல காரியங்களை பொறுமையோடு கூட தொடர்புபடுத்தப்படுகிறது. உபத்திரவம், பொறுமை, பொறுமை பரீட்சை, பரீட்சை நம்பிக்கை. அப்ப உபத்திரவம், பரீட்சை, நம்பிக்கை இந்த 3 காரியங்களும் பொறுமையோடு தொடர்பு படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. இதை கொஞ்சம் நான் கொஞ்சம் தெளிவாக அறிந்து கொள்வது நல்லது. ஏனென்றா இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் இந்த பரீட்சை என்றதை குறித்து குழப்பமான பல அபிப்பிராயங்கள் இருக்கு.
தேவன் நம்மை சோதிக்கிறாரா, பிசாசு நம்மை சோதிக்குதா? சோதனை நமக்கு உண்டா, நமக்கு இல்லையா? உபத்திரவம் என்றா என்ன, சோதனை என்றா என்ன? இதை குறித்து பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. என்ற வேதத்தில் இருக்கிற சில பகுதிகள் அதை வாசிக்கிற பொழுது சில ஆட்களுக்கு அது குழப்பம் உண்டாகிறது உண்டு. அதை உடனடியாக தெளிவடைஞ்சு கொள்றதே இல்லை. தேவனுடைய வார்த்தை எப்போவுமே தன்னுடைய வார்த்தையை கொண்டே வார்த்தையை அர்த்தப்படுத்தும். சொற்களை வச்சுக்கொண்டு நமக்கு உண்டாகிற விளக்கங்களை வைத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை நம்மால் அர்த்தப்படுத்த முடியாது. தேவனுடைய வார்த்தை தன்னுடைய வார்த்தையை கொண்டே வார்த்தையை வியாக்கியானப்படுத்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இப்போ நாங்கள் சரியாக தேவனுடைய சத்தியத்தை விளங்கி கொள்ளையிலேன்னு சொன்னால் நாங்கள் குழப்பமடைந்து போகலாம். பல நேரத்தில் பல கிறிஸ்தவர்கள் குற்றவன சாட்சியுடையவர்களாக இருக்கிறாங்க. ஏன் என்ன யோசிக்கிறாங்க? ஏதாவது தங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டா தேவன் நம்மை தண்டிக்கிறாருன்னு யோசிக்கிறாங்க. ஏதோ நான் தவறு செஞ்சுட்டேன், நான் அப்படியே ஆண்டவர் என்னை தண்டிக்கிறாருன்னு யோசிக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் வேறொரு விதமாக என்ன யோசிக்கிறாங்க? இது பிசாசு என்னை சோதிக்குதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதில் பிசாசு என்னை சோதிக்குதுன்றதுக்கு அதுக்கு உண்மை இருக்குது, அதில் ஒரு விதத்தில் உண்மை இருக்குது. ஆனால் தேவன் என்னை சோதிக்கிறார் என்றதில் உண்மை இல்லை. அதே மாதிரி சில சாரார் என்ன யோசிக்கிறாங்க? நமக்கு எந்த சோதனையுமே இருக்கிறது இல்லை, நாங்கள் எங்களை பாட்டில் நாங்கள் எங்களுடைய இருதயத்தை ஒரு விதத்தில் கூல் பண்ணுறதுக்காக எங்களை நாங்களே ஓரளவுக்கு திருப்திப்படுத்துறதற்காக இப்படி சோதனைகள் இருக்குது, பாடுகள் இருக்குன்னு நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி யோசிக்கிற ஒரு சாராரும் உண்டு. ஆனால் உண்மை அதான் இல்லை. நாங்கள் இந்த வேதத்தை ஆழமாக தியானிக்கிற பொழுது இந்த சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இங்கே பாருங்க, ரோமர் 5வது அதிகாரத்தில் இதில் சொல்லப்படுகிற காரியம் என்ன? உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது. இதில் சொல்லப்படுகிற காரியம் பாருங்க, நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த உபத்திரவம் ஒரு அழிவை கொண்டு வருகிறதாக எங்க வசனம் சொல்லவே இல்லை. Here we did not see this how it says in English Bible, but I mean it's maybe disturbance. I don't know how it says. So whatever it is, I don't know the exact word what it says in English Bible, but it doesn't mean all the problems and the obstacles, it doesn't direct me to an disaster. It doesn't mean like that. தமிழ்ல அப்படி சொல்லல. உபத்திரவம் என்னதுல சொல்லப்படுது என்னடா, அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று அறிந்து நாங்கள் உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொன்னா இது அப்ப பிள்ளையா உண்டையும் சொல்லவே இல்லை. suffering, but it's the suffering is destroying ன்னு சொல்லி ஒன்றுமே சொல்லல. டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வர மாதிரி சொல்லல. பாருங்க, இதே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். 8வது அதிகாரம் 24வது 25வது வசனங்களை வாசிச்சோம்னா அதில் என்ன சொல்லுது? 24 25 என்ன சொல்லுது? அந்த நம்பிக்கையிலே நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காணாததை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்து இருப்போம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்து இருப்போம். அப்ப இங்க என்ன சொல்லுது? இந்த நம்பிக்கை என்ன சொல்லுது? நம்பிக்கை ஒரு நன்மையை குறித்து தான் சொல்லுது. நான் காணாதே நம்புவேனாகில் பொறுமையோட காத்து இருப்பேன். எது காணாதது? நம்முடைய வாழ்க்கையிலே காணாதது எது? காண்கிறவை எல்லாம் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானது. எது நாம் காணாதவைகள்? ஆசீர்வாதம் எல்லாமே நாம் காணாதது தான் ஆசீர்வாதம். நம்முடைய கண்களுக்கு தெரியாதது எல்லாமே ஆசீர்வாதம். தட்ஸ் தி பிளெஸிங். நன்மை எல்லாமே நம்முடைய கண்களுக்கு தெரியாதது. மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் அநேகமாக என்னத்தை பார்க்குறான்? மனுஷனால் பார்க்கக்கூடியது, அனுபவிக்கக்கூடியது எல்லாம் என்ன? தீமை. பாருங்க, வியாதியை பார்க்குறான். கண்ணுக்கு தெரிஞ்சது வியாதி. கண்ணுக்கு தெரியாதது எங்கே இருக்கு? சுகம் எங்கே இருக்கு? சுகம் நம்முடைய கண்ணுக்கு தெரியுதோ? இல்லை. வறுமை கண்ணுக்கு தெரியுது, மனுஷன் அனுபவிக்கிறாங்க. ஆனால் செழிப்பு கண்ணுக்கு தெரியுதோ? இல்லை. பயம் கண்ணுக்கு தெரியுது. என்னது? நம்ம அச்சுறுத்துற ஒரு காரியம் இருக்கு. ஆனால் தைரியம், ஜெயம், பலம் நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறதா? இல்லை. கண்ணுக்கு தெரியாதெல்லாம் என்னது? நல்ல ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்கள். அப்ப இங்க என்ன சொல்லப்படுது? நம்பிக்கை என்ன செய்யுது? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்து இருப்போம். இங்க வசனம் என்ன சொல்லுதுண்டா, நம்பிக்கை
நலமான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். அப்ப ரோமர் 5வது அதிகாரம் என்ன சொல்லுது? உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன் மேன்மை பாராட்டுகிறோம்? யாராவது ஒரு தீமைக்கு மேன்மை பாராட்டுவார்களா? யாராவது தீமைக்கு மேன்மை பாராட்டிக்கணும்? anybody will happy in or anybody will be feel so joy and happy that when they are going to get any nasty things in their life? No. ஆனா வேதம் என்ன சொல்லுது? நாங்கள் உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம் என்றால் அப்ப என்ன சொல்லுது? ஒரு நலமான ஒரு காரியத்தை உபத்திரவம் என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. ஆனபடினாலே அதுல நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஆனால் இந்த ரோமர் 8வது அதிகாரம் என்ன சொல்லுது? நம்பிக்கை என்ன செய்யறது? நான் காணாத ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே வரும் என்றதை நிச்சயப்படுத்துகிறது. நான் காண்றதை நம்பினால், காண்கிறத நம்புறதுக்கு ஒரு காரியம் நம்பிக்கை நமக்கு தேவையே இல்லை. நாங்கள் காணாத ஒன்றை நம்ப வேணும். அதுக்காண்டி தான் நம்பிக்கை. எது காணாதது? தேவன் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள். நாங்கள் பார்க்க சூழ்நிலை தாறுமாறாக இருக்கலாம். இதை குறித்து தான் போன கிழமை நாங்கள் பார்த்தோம். ஆபிரகாமை எல்லாம் பார்த்தோம். ஆபிரகாம் கண்டது என்ன? what Abraham sees and what Abraham experienced, what Abraham realized in his life. His wife is a barren and he knows that he is already 100 years old and he cannot be, he don't have any strength in his body. ஆபிரகாம் கண்டது என்ன? போன கிழமை நாங்கள் பார்த்தோம். ஆபிரகாம் கண்டது என்ன? அவன் 100 வயசு, சாராயினுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு ஒன்றுமே. ஆனால் காணாதது என்ன? தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவன் கண்கள் காணவே இல்லை. பட் ஆல்ரெடி காட் சேஸ், காட் ஆல்ரெடி ப்ராமிஸ். தேவன் என்ன சொன்னார்? உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணிப்பார், கடற்கரை மணலை எண்ண கூடுமானால் எண்ணிப்பார், உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். இது காணவில்லை. ஆனால் அதை காண்கிற அதை அவன் அந்த காரியத்தை அவன் அவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர்றதுக்கு அவன் என்ன செஞ்சான்? பொறுமையோட காத்திருந்தான். தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். இந்த காரியத்தை விளங்கினா தான் இந்த நம்பிக்கை, உபத்திரவம், சோதனை, பொறுமை, வெற்றி, இந்த காரியங்களை குறித்து தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு உண்டாகும். உபத்திரவம் என்றது தேவனை பொறுத்தவரையில, தேவனுடைய வார்த்தையை பொறுத்தவரையில உபத்திரவம் அழிவை கொண்டு வருகிறதாக தேவனுடைய வசனம் சொல்லவே இல்லை. Here what it says, it doesn't bring any disasters. What it says that struggles. Struggle என்ன சொல்லப்படுது? Sufferings. It doesn't say sufferings brings any disaster. வேதம் சொல்லவே இல்லை சஃபரிங் மனுஷனுடைய வாழ்க்கையில அழிவை கொண்டு வரும் என்று சொல்லவே இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் மனிதர்கள் சஃபரிங்கை விரும்புகிறது இல்லை. அடிப்படையா மனுஷர்கள் என்ன செய்யறது? உபத்திரவத்தை யாருமே விரும்புறது இல்லை. சஃபரிங்கை யாருமே விரும்புறது இல்லை. யாருக்குமே தலையடி வாரது யாருக்கும் விருப்பம் இல்லை. யாருக்குமே வயிற்று வலி வாரது யாருக்குமே விருப்பம் இல்லை. யாருக்குமே ஒரு சில நேரத்தில் என்ன பருப்பும் சோறும் 30 நாளைக்கு சாப்பிட்றது சில பேருக்கு விருப்பம் இல்லை. சில பேருக்கு ரசமும் சோறும் 30 நாள் சாப்பிட்றது சில ஆட்களுக்கு விருப்பம் இல்லை. சில ஆட்களுக்கு ஒரே இருக்குது உடுப்புகளை புது உடுப்பு ஒரு 10 வருஷத்துக்கு கிடைக்காம இருக்கிறது யாருக்கும் விருப்பம் இல்லை. பல ஒரு 15-20 வருஷமா ஒரு சைக்கிளே வச்சு ஓட்டி கொண்டிருக்கிறது பல ஆட்களுக்கு விருப்பம் இல்லை. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 100 வயசாயும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறது விருப்பம் இல்லை. ஆபிரகாமும் சாராளும் அந்த விருப்பப்பட்டுச்சு, நம்ம 100 வயசாயிடுச்சு பிள்ளையில பரவாயில்லை போனா போதும். யாருமே உபத்திரவத்தில் பிரியப்படுகிறது இல்லை. ஆனால் உபத்திரவத்தினுடைய உண்மையான அர்த்தம் வாழ்க்கையை அழிக்கிறது என்கிறது அல்ல. உபத்திரவத்தில் விருப்பம் இல்லாதபடியா இன்றைக்கு சில நேரத்தில் கிறிஸ்தவ உலகம் எந்த பிரகாரமாக அதை அர்த்தப்படுத்துறேன்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவமே இல்லை, இது ஒரு பொய்ன்னு சொல்ல. நோ, இட்ஸ் தேர். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லையில யார் சொல்லப்படுகிறது? வேதம் சொல்லுகிறது உபத்திரவம். இதை நாங்கள் ஒரு உதாரணத்தோட பார்த்தோம்னு சொன்னால் தான் ரொம்ப தெளிவாக இருக்கு. நான் திருப்பியும் சொல்லியிருக்கேன், இந்த அதிக நிச்சயமுள்ள வார்த்தையை குறித்து தியானித்து முடிக்கும் வரைக்கும் யோசேப்பை நாங்கள் கைவிட போகிறதே இல்லை. யோசேப்பை வைத்தான் இந்த காரியங்களை குறித்து நாங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் பார்க்குறோம், யோசேப்புடைய வாழ்க்கையில் உபத்திரவம் வந்துச்சுதா வர இல்லையா? வந்துச்சு. யோசேப்புக்கு யார் அந்த தரிசனத்தை கொடுத்தது? யாரு யோசேப்புக்கு அந்த தரிசனத்தை கொடுத்தது? Who gave that? தேவன் தான் கொடுத்தார் தரிசனத்தை. வேற யாருமே யோசேப்புக்கு வேற யாருமே தரிசனத்தை கொடுக்கவே
இல்லை, தரிசனத்தை கொடுத்தது யாரு? தேவன் தான் அவருக்கு அந்த தரிசனத்தை கொடுத்தார். சங்கீதம் 105:19 வசனத்தை வாசித்துக் கொள்வோம். சங்கீதம் 105:19, 105வது சங்கீதம் 19வது வசனம். ரைட், என்ன சொல்லப்படுது? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்ப என்ன சொல்ல, யார் சொன்ன வார்த்தை? கர்த்தர் தான் அந்த வார்த்தையை யோசேப்புக்கு கொடுத்தார். அந்த தரிசனத்தை கொடுத்தது யாரு? தேவன் தான் கொடுத்தார். ஆனால் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது சொல்லி வசனம் சொல்லுது. சொன்னபடியே பார்க்குறேன், யோசேப்புன்ற வாழ்க்கையில் உபத்திரவம் இல்லாமல் இருக்கவே இல்லை. என்ன செஞ்சாங்க? எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் தான் இருக்கிற இடத்தை விட்டு முன்பின் அறியாத யாரும் ஒருத்தர் இடத்துல விற்கப்படுகிறதை விரும்புகிறதே இல்லை. எஸ் ஓ நோ? Any children do not want to be abandoned. They do not want to be sold by their own family for any slave merchants. யாராவது விரும்புவார்களோ? இது என்ன? இது ஒரு உபத்திரவம். என்ன? It's again, I forgot that word, but it says it's a suffering. It's a suffering. For Joseph, it's a suffering. Thus he has been sold to Egypt. எகிப்தில் இருக்கிறவர்களுக்கு அடிமையாக விற்கப்பட்டது என்ன? அது ஒரு உபத்திரவம். சரி, அது மாத்திரம் முடிஞ்சதோ? இல்லை. அங்கே போனதுக்கு பிற்பாடு அவன் மீது அபாண்டமான ஒரு குற்றம் சுமத்தி அவனை சிறைச்சாலைக்கு தள்ளினார்கள். சிறையில் இருக்கிறது உபத்திரவமோ இல்லையோ? சிறையில் அவர் சூப்பர்வைசர் தான். ஆனால் என்னாலும் என்ன அப்படியா இருந்தாலும் சிறையில் அவர் சிறைச்சாலை கைதி. அது ஒரு உபத்திரவம். அது சிறையில் இருக்கிறது போக அவன் மீது சுமத்தப்பட்ட ஒரு பழி, அது ஒரு உபத்திரவம். என்ன? செய்யாத ஒரு குற்றம். அவன் போத்திபாருடைய மனைவி மீது எந்த தப்புமே செய்யலை, எந்த தவறுமே செய்யலை. போத்திபாருக்கும் தெரியும், போத்திபாருடைய மனைவிக்கும் அது தெரியும். ஆனால் எகிப்து முழுமைக்கும் என்ன பேர்? நீ உன் வீட்டு எஜமானுக்கே துரோகம் செஞ்சு எஜமானுடைய மனைவியோட தவறாக நடக்க முற்பட்ட அந்த சிறையில் இருக்கிறவன்லாம் எப்படி கதைச்சிருப்பான்? சிறையில் இருக்கிறவனா நல்லவனோ? சிறையில் இருக்கிறவன்லாம் மகா கேவலமான ஆக்கள். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இவனை பார்த்து நையாண்டி பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கிற பாசையில் சொல்ல போனால் சாப்பிட்ட வீட்டுக்கே கேமை கொடுத்துட்டா பாத்தியா நீ இப்படின்னு சொல்லி எல்லாம் கதைச்சிருப்பார்ல. அதெல்லாம் உபத்திரவம். இட்ஸ் அ டிஸ்டர்பன்ஸ். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவருக்கு. அது மாத்திரமோ இல்லை. அதுக்கு பிற்பாடு என்ன? அவர் உதவி செஞ்சான். அந்த பானபாத்திரக்காரன் அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சான். போய் என்னை பற்றி ராஜா இடத்துல சந்தர்ப்பம் கிடைக்க சொல்லுங்கன்னு சொன்னான். யாருமே சொல்லவே இல்லை. இப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் நம்பி இருக்கவங்க போய் சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கிறான். ஒரு நாளும் அதை குறித்து எதிர்பார்ப்போடு இருந்திருப்பான். சொல்லப்படலை. எதிர்பார்ப்பு ஒன்று நடக்காம போறது உபத்திரவமோ இல்லையோ? நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ரொம்ப நல்ல உறுதியாக விசுவாசமாக சில காரியங்கள் நடக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன். நடக்காம போகிற பொழுது தட்ஸ் அ டிஸ்டர்பன்ஸ். யோசேப்பு உபத்திரவங்களுக்கு ஊடாகத்தான் போனான். ஆனால் அவட வாழ்க்கை எப்படி ஆகல? வாழ்க்கை என்ன செய்யலை? உடையவே இல்லை. வாழ்க்கை நிற்கதியாய் போகவே இல்லை. அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுது? உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது. அப்போ உபத்திரவம் என்ன செய்யுது? முதல்ல என்ன செய்யுது? உபத்திரவம் பொறுமையை கொண்டு வருது. பொறுமை தான் என்ன செய்யுது? பொறுமை என்ன செய்தான்? பொறுமை பரீட்சை. அப்போ உபத்திரவம் முதல்ல என்ன செய்யுது? வாழ்க்கையில் வந்த இவ்வளவு கடினங்களும் என்ன செய்யுது? அவனை என்னத்தை தயார்படுத்த வைக்குது? அவனுக்கு எந்த அளவில் அவனை உறுதிப்படுத்த வைக்குது? அவனை பொறுமை உள்ளவனாய் மாற்றுகிறது. யோசேப்பு அது பொறுமை உள்ளவனாக மாற்றிச்சு. ஒரு வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38-39. ஜெனசிஸ் சாப்டர் 41, 38, 39. ஜெனசிஸ் 41, 38, 39. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38, 39 வசனங்கள். Sorry. Genesis 45 verse 8. Sorry, நான் மாறி சொல்லிட்டேன். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 45 வசனம் 8. ஆதியாகமம் 45:8 என்ன சொல்லுது? ஆதலால் நீங்கள் அல்ல,
தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். இதை யார் சொல்றது? யோசேப்பு என்ன சொல்றார்? ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். அப்ப என்ன சொல்றாங்க? யாரு? யோசேப்பு என்ன சொல்றான்டா? யோசேப்பு இது அவனுடைய சகோதரங்கள் நான் உனக்கு எதிராக தீங்கு செஞ்சிட்டோமேன்னு சொல்லிக்கல. யோசேப்பு இதை சொல்றான். அப்ப யோசேப்பு சொல்றான்டா என்ன அர்த்தம்? இது என்ன 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 விளங்குதுங்க? யோசேப்புக்கு ஏலாவே தெரியும். ஆல்ரெடி he knows all the things are happening. That's God already arranged in that in my life. அவன் என்ன சொல்றான்? ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் இவ்வளவு உபத்திரவம் படுகிற பொழுது, அவனுக்கு இவ்வளவு பாடுகள் இவ்வளவு கஷ்டங்கள் உண்டாயிருக்கேக்க, அது அவன் என்ன செய்து அவனுக்கு தேவனுடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியா இருக்கிறதுன்ற அறிவை கொண்டு வந்துச்சு. ஆமா இல்லையோ? ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வந்துச்சு. ஒரு வெளிப்பாட்டு ஒரு அறிவை அவனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துச்சு. அப்போ உபத்திரவம் என்ன செய்யுது அவனுடைய வாழ்க்கையில? முதல் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு, அவனுடைய பாடுகள் அவனுடைய கஷ்டங்களுக்குள்ள ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருந்தபடியாத்தான் அவன் என்ன செய்யறான்? பொறுமையுடையவனா இருக்கிறான். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் நீங்க பொறுமையா இருப்பீங்க. இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணிட்டியா? சரியா? சரி, இப்போ ட்ரெயின் 10:45 வர வேண்டிய ட்ரெயின் 11 மணி ஆச்சு, வர இல்லை. அப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்கிறாங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு பிறகு பொறுமையாக இருப்பீங்களோ? ஏன்னா நீங்கள் யோசிப்பீங்க, அடுத்து ஏதாவது வழி பார்க்கணும். சரி, நீ ட்ரெயின் வராதான் அங்கே இடையில நின்றுட்டுதுன்னா வேற ஒரு வழி பார்க்கணும். ஆனால் ரயில்வே மாஸ்டர் வந்து சொல்கிறார், 10:50 வந்து சொல்கிறார், ட்ரெயின் இடையில சின்ன ஒரு பிரேக் டவுன், இன்றைக்கு ஒரு மணித்தியால லேட்டாக தான் வரும், 10:45 வர வேண்டிய ட்ரெயின் 11:45 வரும். ஆண்டா பொறுமையாக இருப்பீங்களோ? இருக்க மாட்டீங்களோ? பொறுமையா இருப்பீங்க. உபத்திரவம் தட்ஸ் ஆல்ரெடி தேர். உங்களுக்கு ஒரு 10:45 வெளிக்கிட வேண்டிய ட்ரெயின் 11:45 வருதுன்னா ஏற்கனவே ஏர்லியாக நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இன்னும் ஒரு மணித்தியாலம் வெயிட் பண்ணணும். அது மாத்திரமில்லை, போய் சேர்றதும் என்ன செய்ய போகுது? ஒரு மணித்தியாலம் டிலே ஆக போகுது. நீங்கள் வேறு யாரையாவது உங்களை ஃபெச் பண்ண சொல்லி கூப்பிட்டுருந்தீங்கன்னா அவை வந்து பார்த்துட்டு திரும்பி போயிடலாம். அப்படி அநேக உபத்திரவங்கள் இருக்கு. பட் ஆனால் என்னண்டா, அதில் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியுது. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன செய்வீங்க? நீங்கள் பொறுமையோடு இருப்பீங்க. அது மாத்திரமே என்ன செய்வீங்க? நேரம் தாமதமாக போதாண்டா அங்கே போகிற அடுத்த எண்டில் இருக்கிற ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிங்க, நான் 1 hour லேட்டாக தான் வருவேன், ஸோ நீங்கள் ஏர்லியாக வர வேணாம், 1 hour லேட்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா போதும், என்ன நீங்கள் எடுத்துக்கொண்டு போக முடியும். இப்போ யோசேப்புன்ற வாழ்க்கையிலேயும் என்ன? யோசேப்பு ஹி வாஸ் இன் த ஹார்ட்ஷிப்ஸ். அவன் இந்த உபத்திரவங்களுக்குள்ளே தான் இருந்தான். ஆனால் கடைசியாக சொல்கிறான், டோன்ட் வரி அண்ணா, நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் செஞ்சது எல்லாத்தையும் குறித்து நான் இன்னும் ஒரி பண்ணவே இல்லை. அது என்ன கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீங்கள் விற்றது சரி, எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டது சரி, நான் நீங்கள் வந்து உபத்திரவப்பட்டதெல்லாம் சரி, ஆனால் அந்த உபத்திரவம் என்ன செய்யலை, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரவே இல்லை. அதனுடைய ரோமன்ல சொல்லப்படுது, உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். நாங்கள் பார்த்தோம் இல்லையா? ரோமர் 4வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ரோமர் 4:4 சொல்லுது, உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். ஏனென்றா, ஏன் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொன்னால், உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது. அந்த பரீட்சை என்ன செய்து? எனக்கு நம்பிக்கையை உண்டாகிச்சு. அந்த உபத்திரவத்தில் எனக்கு ஒரு பொறுமை. ஏன் பொறுமை எனக்கு வந்துச்சுன்னு சொன்னால், பிகாஸ் ஐ ஆல்ரெடி ரிவீல் வாட் காட் இஸ் கோயிங் டு டூ இன் மை life. அப்ப perseverance is not only an ability. Perseverance is not only an ability, not ability in the sense, perseverance is ability in the sense we are not talking about, it's a kind of energy. என்ன perseverance ன்னு சொன்னா ஒரு வல்லமை அல்ல. Ability means what? The perseverance is having the ability to reveal the things what's going to happen in my life. பொறுமை என்றது என்ன? பொறுமனே ஒரு சக்தி அல்ல, ஒரு வல்லமை அல்ல. அது என்ன? அது ஒரு திராணி. என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போற காரியங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு திராணியாய் இருக்கு. அப்போ அது உபத்திரவம் தான், இட்ஸ் a disturbance தான், இட்ஸ் a problem தான், இட்ஸ் a pain தான். It cannot be accepted. But one thing is sure, what I already reveal what's going to happen in my life. என்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போறன்ற ஒரு நிச்சயம் எனக்கு உண்டு. அப்போ உபத்திரவம் என்ன செய்யுது? பொறுமையை உண்டாக்குகிறது. பொறுமை என்ன செய்யுது? பொறுமை பரீட்சையை உண்டாக்குகிறது.
பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குறது. இப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையில உபத்திரவம், அந்த உபத்திரவத்தில் ஒரு பொறுமை. அதுக்கு காரணம் என்ன? அந்த உபத்திரவங்களுக்கு கூடாகவும் அவன் அறிந்து கொண்டான் ஒரு நிச்சயம் உண்டு. என்ன அந்த நிச்சயம்? அதிக நிச்சயம் உள்ள தேவனுடைய வார்த்தை. அதான் நாங்கள் 105 சங்கீதம் 105 நான் உங்களுக்கு காட்டினேன். சங்கீதம் 105 என்ன சொல்லப்படுது? அவர் சொன்னது நிறைவேறும் வரைக்கும் தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. சங்கீதம் 105:19 திருப்பி மாசிங்க அதை பாருங்க. சங்கீதம் 105:19. அப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்ப அவனுக்கு இந்த பொறுமை உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? அதிக நிச்சயம் உள்ள அந்த வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தை, அதிக நிச்சயம் உள்ள வார்த்தை. அந்த வார்த்தையினால வருகிற உபத்திரவம் அவனுக்கு என்ன செய்யுது? அந்த உபத்திரவம் பொறுமையை கொண்டு வருது. ஏன் பொறுமையை கொண்டு வருதுண்டா, சொல்லி இருக்கிறது யாரு? தேவன் சொல்லி இருக்கிறார் என்ற வாழ்க்கையில என்ன நடக்கும். ஆனபடியா இந்த உபத்திரவம் என்ன செய்யுது? எனக்கு பொறுமையை தான் கொண்டு வருது. உபத்திரவம் எனக்கு எந்த விதத்திலும் ஒரு தொந்தரவை கொண்டு வரவே இல்லை. ஏன்னா இந்த உபத்திரவம் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றையும் அழித்து விட முடியாது. மாறாக என்னத்தை கொண்டு வரும்? இந்த உபத்திரவம் என்ற வாழ்க்கையில நான் அடைய வேண்டிய இலக்குக்கு தான் என்ன கொண்டு போய் தள்ளுது. இப்போ பொறுமை என்ன செய்யுது? பொறுமை நம்முடைய இலக்கை நோக்கி முன்னேறி தள்ளுகிறது. பொறுமை ஒரு காலம் நம்மளை டிலே பண்ணல. It doesn't interrupt or it doesn't delay our journey. Patience, the perseverance, the endurance is keep forwarding us to achieve the goal. தொடர்ந்து அது நம்ம என்ன செய்யறது? முன்னே உந்தி தள்ளுது. இது யோசேப்புக்கு இது தெளிவாக தெரிஞ்சுது. அப்ப அப்படியே தானே அந்த உபத்திரவம் என்ன செஞ்சது? அவனுடைய வாழ்க்கையில பொறுமையை கொண்டு வந்து. இந்த உபத்திரவம் அவனுடைய வாழ்க்கையில பொறுமையை கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு காரணம் என்ன? பொறுமை என்ன செஞ்சது? அவனுடைய வாழ்க்கையில் இந்த வெளிப்பாடு ஒன்று அவனுக்கு உண்டாகி இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படியே நடக்கிறது. அப்ப ஆனதே நீங்க வசனம் என்ன சொல்லுது? உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை என்ன செய்யுது? அதுக்கு பிற்பாடு அது பரீட்சையை உண்டாக்குறது. அப்ப அடுத்தா பாருங்க, பரீட்சை என்றது என்ன? இட்ஸ் எ டெஸ்ட். பரீட்சை என்றது என்ன? டெஸ்ட். அதைத்தான் நாங்கள் எங்க பார்க்கிறோம்? சங்கீதம் ஹல்லேலூயா, சங்கீதம் 11:5 பார்ப்போம். 11வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 11:5. என்ன சொல்லுது? கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். கர்த்தர் நீதிமானை என்ன செய்யறாராம்? சோதித்தறிகிறார். சோதித்தறிகிறார் சொன்னா அதுல என்ன சொல்லப்படுது? அங்க சொல்றது ஆங்கில வேதாகமங்கள் சொல்றது எக்ஸாமின். தேவன் என்ன செய்யறார்? காட் எக்ஸாமின் த ரைச்சஸ். எக்ஸாமின் சொன்னா பரீட்சை. எக்ஸாம் டெஸ்ட். எக்ஸாம் சொன்னா என்ன? டெஸ்ட், ட்ரையல், இதெல்லாமே எக்ஸாம், டெஸ்ட், ட்ரையல் இதெல்லாமே ஒன்றுதான். அப்ப என்ன செய்யறது? உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குறது. பொறுமை என்ன செய்யறது? பரீட்சை. யாரு பரீட்சைக்கு போவான்? Who will be go confident with confident who can go for the exam? Who prepared? Who already prepared? Who already prepared only will be go for the exam. யாருக்கு எக்ஸாம் வைப்பாங்க? For whom they are arranging the exam. யாருக்காக எக்ஸாம் தயார்படுத்தப்படுகிறது? பரீட்சைக்கு படிச்சவங்களுக்கு. Who already prepare for the exam. பள்ளிக்கூடத்தில் யாருமே எக்ஸாம் வைக்கிறீங்க. படிக்காத ஆக்களை பிடிக்கிறதுக்கு தான் நான் எக்ஸாம் வைக்கிறேன். எங்கேயாவது யாரா எக்ஸாம் வைக்கிறானா? இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் அதை சொல்லுதா? நாங்கள் இந்த கிளரிக்கல் சர்வீஸ் வைக்கிறோம், கிளரிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வைக்கிறோம், கிளரிக்கல் சர்வீஸுக்கு படிக்காத நாய் யார் இருக்கோ அந்த நாயை பிடிக்கிறது தான் வச்சிருக்கு. அப்படி சொல்றாங்களா? சொல்றாங்களா? இல்லை. இந்த கிளரிக்கல் சர்வீஸுக்கு படிக்காமல் வீட்டில் பஞ்சி அடிச்சுட்டு நித்திர தூங்கி கொண்டு ஆஃபீஸில் வேலை செய்யாமல் ஏமாத்துற கள்ளர்களை பிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் இதை வச்சிருக்கிறோம்னு சொல்ல. இல்லை. யாருக்கு வச்சிருக்காங்க கிளரிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்? யாருக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறோனுமோ அவைக்கு தான் இந்த எக்ஸாம். எக்ஸாம் யாருக்கு வைக்கிறது? எப்பவுமே எக்ஸாமினேஷன் போர்டு எக்ஸாம்ன்றது எதுக்கு? ப்ரொமோட் பண்றதுக்கு, ஜெயிக்கிறவனுக்கு தான் எக்ஸாம். தோக்கிறவனுக்கு எக்ஸாம் தேவையே
தோக்குறவனுக்கு எக்ஸாம் தேவையோ? தோக்குறவனுக்கு எக்ஸாம் தேவையோ? ஃபெயில் பண்ண போறவனுக்கு எக்ஸாம் தேவையோ? நான் யூனிவர்சிட்டிக்கு போகவே விருப்பம் இல்லை என்று சொல்றவனுக்கு எக்ஸாம் தேவையா? அவனுக்கு எக்ஸாம் வச்சா தானே, எக்ஸாம் வைக்காம விட்டு தான் என்ன, அவன் போறதே இல்லை. ஆனா யாருக்கு எக்ஸாம் தேவை? யூனிவர்சிட்டிக்கு போறவனுக்கு ஒரு எக்ஸாம் தேவை. அப்ப இங்க பொறுமை என்ன செய்கிறது? உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையை. யாருக்கு பரீட்சை வருது? யாருக்கு பரீட்சை கொடுக்கப்படுது? சித்தி ஜெயிக்க வேண்டியவனுக்கு, வெல்ல வேண்டியவனுக்கு, உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டியவனுக்கு, தேவன் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிற உன்னதமான நிலைக்கு போக வேண்டியவனுக்கு தான் என்ன தேவையா இருக்கு? பரீட்சை தேவையாக இருக்கிறது. அப்ப இங்க தாவீது ஜோசப் தோக்க வேண்டியவனா அழிய வேண்டியவனா? தேவன் ஜோசப்புக்கு சொன்ன காரியம் என்ன? அவன் ஒரு பெரிய ஆளா இருப்பான், எல்லாரும் வணங்கும்படியான ஒரு நிலைமைக்கு உரியவனா இருப்பான்னு சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். அப்ப யோசேப்பு நிச்சயமாகவே ஜெயிக்க வேண்டியவன். யோசேப்பு நிச்சயமாக எகிப்துக்கு பிரதம மந்திரியா வரத்தான் வேணும். எகிப்துக்கு பிரதம மந்திரியா வந்து பல லட்சம் ஜனங்களை பட்டினியிலிருந்து காப்பாற்ற வேண்டும். என்ன அர்த்தம்? அவன் ஜெயிக்கத்தான் வேணும். அவன் எகிப்துக்கு பிரதம மந்திரியா வந்தே தான் ஆக வேணும். அவனுக்கு ஒரு எக்ஸாம் தேவை. இரண்டாவது தோக்க போறவன் அல்ல, ஜெயிக்கிறவனுக்கு ஒரு எக்ஸாம் தேவை. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல சோதனையே வேண்டாம் என்று சொல்றவன் இருக்கிறான்டா, அவன் தோல்வியை விரும்புகிறவனாய் மாத்திரம்தான் இருக்க முடியும். தேவன் அவனுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற சித்தத்தின்படியான உயர்ந்த இலக்கை அடைய விருப்பம் இல்லாதவன் எல்லாம் சோதனைக்கு நிற்க விருப்பப்படாதவர்கள். நீங்க வசனம் என்ன சொல்லுது? God already examined the righteous. Examine என்ன அவர் எக்ஸாம் சிட் பண்ண வைக்கிறார். You have to be win, oh my dear son, you have to be win in this battle. You have to go to this promotion. I already make this for you. You have to go for this. தோக்குறவனுக்கு பரீட்சை தேவையே இல்லை. துன்மார்க்கனுக்கு எந்த பரீட்சை? அதே வசனத்திலே நாங்கள் பார்க்குறோம். சங்கீதம் 11 பார்க்குறோம். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. ஏன் வெறுக்குது? ஏன் தேவன் வெறுக்கிறாருன்னு சொன்னா, பிகாஸ் அவன் தோக்குறதுலேயே பிரியமா இருக்கிறான். அவன் ஒன்றுமே செய்ய, பிகாஸ் இஸ் அன்காட்லி. துன்மார்க்கன்டா என்ன சொல்லப்படுது? ஆங்கில வேதாமன சொல்லப்படுகிறது அன்காட்லி என்ற அவன் தேவனை குறித்த சிந்தனையே இல்லை. அவன் பிகாஸ் அவன் தேவன் என்கிற ஒருவரை குறித்த அறிவே இல்லாமல் இருக்கிறான். ஆனபடி அவன் என்ன செய்யறான்? தோல்வியே தவனுக்கு விருப்பமாக்கி வச்சிருக்கிற ஒருத்தனை ஒன்றும் செய்யவே முடியாது. அதனுடைய தான் நான் சொன்னேன், எக்ஸாம் என்றது யாரு, பரீட்சை என்றது யாரு? வெல்றவனுக்கு தான் பரீட்சை. வகுப்பேற்ற பரீட்சையா இருக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸா இருக்கட்டும், மெடிக்கல் போர்டு எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், எந்த போர்டு எக்ஸாம் வேணுமானாலும் இருக்கட்டும், எந்த ப்ரமோஷன் எக்ஸாமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே யாருக்கு வைக்கிறாங்க? ப்ரமோஷன் தேவையானவருக்கு, வெற்றி தேவையானவருக்கு, உயர்த்தப்பட வேண்டியவருக்கு. அப்ப உபத்திரவம் எதுக்காக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உண்டாகிறதுன்னு சொன்னால், அவன் ஜெயிக்கிறதுக்கு. சரியா? ஜெயிக்கிறதுக்காக தான். அப்ப அந்த உபத்திரவம் ஜெயிக்கிறதுக்காக வருகிற உபத்திரவம் ஒரு பொழுதும் ஒரு மனுஷனை அழித்து போடுகிறது அல்ல. என்ன செய்யுது? அது செய்யறது பொறுமையை பொறுமையை பெருப்பிக்குது. பாருங்க, தோத்து போகிறவர்கள் பொறுமையா இருக்கவே மாட்டார்கள். தமிழ்ல ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. என்ன சொன்னாங்க? பொங்கினார் காடாழ்வார், பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினார் காடு உறைவாரோ ஏதோ சொல்லுவாங்க. ஒரு பழமொழி ஒன்று. அப்படின்னு சொன்னா, பொறுமையா இருந்தா அவன் ராஜாவா இருப்பான், பொங்கிட்டான்னு சொன்னா காட்டுக்குள்ளவே ஒழிச்சு தான் இருக்க வேணும்னு சொல்லுவார். அப்ப பொறுமை என்ன செய்யறது? பூமிக்குரிய காரியங்கள். ஆனால் நான் சொல்றேன், ஆவிக்குரிய காரியம் என்ன? பொறுமை என்ன செய்யுது? ஒரு காரியத்தை, ஒரு ஜெயத்தை நமக்கு கொண்டு வருது. ஆனால் அது ரொம்பவும் ஈஸியான விஷயம் அல்ல. ஒரு நமக்குள்ளே உண்டாகிற மாற்றம் என்றது ரொம்பவும் ஈஸியான விடயம் அல்ல. பொறுமை என்ன செய்யறது? ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. ஓமோ இல்லையோ? விதைச்சிட்டான், விதைக்கிறவன் விதையை விதைச்சிட்டான், அது அடுத்த நாள் முளைக்குது. முளைக்குதுன்னு சொன்னா, ஒரு விதை ஒரு மரமா மாறுறதுல ஒரு மாற்றம். மாற்றங்கள் எப்பவுமே ஈஸியானது கிடையாது. சேஞ்சஸ் ஆர் நாட் ஸோ ஈஸி. ஆமாம் இல்லை? ஃபிசிக்ஸ் படிக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்போ பாருங்க, தண்ணியை ஐஸ் கட்டியாக மாற்றுறோம், அது ஈஸியாக நடக்குதா? தண்ணி ஐஸ் கட்டியாக மாற்றேக்கல அதுக்குள்ளே எவ்வளோ ரொம்பவும் நிறைய கெமிக்கல் பாண்ட்ஸ் எல்லாம் உண்டாகிறது, நிறைய ரியாக்ஷன்ஸ் உண்டாகிறது. அதேமாதிரி ஒரு பனிக்கட்டியை தண்ணீராக மாற்றுறோம். தண்ணீராக மாற்றேக்க அது சிம்பிளாக நடக்குதா? அதுக்குள்ளே பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. பாண்ட்ஸ் எல்லாம் உடையுது, பிணைப்புகள் எல்லாம் உடைந்து அது திரவமாக மாறுது. ஒரு திரவத்தை ஆவியாக மாற்றுறோம். ஆவியாக மாத்திரம் ரொம்ப சிம்பிளாக நடக்குதா? திரவ அணு கட்டமைப்புகள் எல்லாம் உடைந்து அது ஒரு ஆவிக்குரிய கட்டமைப்பு நிலையில் வரைக்கும் உள்ளுக்குள்ள பல மாற்றங்கள்.
அப்ப பல மாற்றங்கள் நடக்க குழுக்கள் ஒரு பிரச்சனை. ஒரு ஈஸியா ஒரு மாற்றம் நடக்கிறதே இல்லை. ஒரு மாற்றம்ன்றது ரொம்பவும் சிம்பிளா நடக்கிறே இல்லை. பட் ஆனால் ஆக்கபூர்வமான ஒரு காரியம் அந்த மாற்றத்துக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையும் அப்படித்தான். தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள விழுகிற பொழுது, தேவனுடைய வார்த்தை நமக்காக வருகிற பொழுது, நம்மிடத்திலே மாற்றத்தை உண்டு பண்ணுற பொழுது ரொம்பவும் ஈஸியா நடக்கிறது கிடையாது. ஓவர்நைட் இட் டசன்ட் ஹேப்பன் and it doesn't happen so easy also. There are some big things are happening. ரொம்பவும் ப்ராப்ளமேட்டிக்கான சில விஷயங்கள் நடக்கும், உள்ளார சில விஷயங்கள் நடக்கும். பாருங்க, இந்த என்ன செய்வாங்க, இந்த மிஸ்டர் ஜெஃப்னாவோ மிஸ்டர் ஸ்ரீலங்கா மிஸ் யூனிவர்ஸ் இப்படின்னு சொல்லி எல்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கிறீங்களா? அது வந்து மிஸ் யூனிவர்ஸ் என்றால் எல்லாம் பிறந்த உடனே மிஸ் யூனிவர்ஸாக யாரும் பிறக்கிறது கிடையாது. மிஸ்டர் ஸ்ரீலங்காண்டா பிறக்க யாருமே மிஸ்டர் ஸ்ரீலங்காவா பிறக்கிறது கிடையாது. ஆனால் அவர்கள் மிஸ்டர் ஸ்ரீலங்காவா போறதுக்கு என்ன செய்றாங்க? நிறைய they make lot of changes in themselves. Yes or no? அவர்கள நிறைய மாற்றங்களை உண்டு பண்றாங்க. அந்த மாற்றங்கள் ஈஸியா நடக்குதா? இல்லை. எவ்வளோ டயட் கண்ட்ரோல் என்ன, எவ்வளோ ப்ராக்டிஸ் என்ன, கேட் வாக் என்ன, அது என்ன, இது என்ன, lot of things. அது மாத்திரம் இல்லை, ஒரு பரீட்சைக்கு ஒரு பிள்ளை தன்னை தயார்படுத்து. தாயின் கர்ப்பத்திலிருந்து விழுகிற எந்த பிள்ளையுமே புறக்கேக்க மண்டை முழுக்க ஒரு டாக்டர்னு சொன்னால் டாக்டருக்குரிய அவ்வளோ நாலேஜோடையும் ஒரு பிள்ளை வர்றதில்லை. அது புறக்கேக்க ஆனால் அவன்னா படிக்குது, அதுக்கு பிறகு 1-2 படிக்குது, அதுக்கு பிறகு கூட்டல் கழித்தல் கணக்கு படிக்குது, அதுக்கு பிறகு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் என்ன படிக்குது, பயாலஜி என்ன படிக்குது, எல்லாம் படிக்குது. படிக்க என்ன நடக்குது? பிள்ளையில ஒரு மாற்றம் உண்டாகிறது. அது படிக்கிறது ரொம்பவும் ஈஸியாக நடக்குதா? இல்லை. இத்தனை முடிச்சு படிக்குது, பாடமாக்குது. சில நேரத்தில் எக்ஸாமில் ஒரு தடவை 75 மார்க்ஸ் எடுக்குது, அடுத்த தடவை 85 எடுக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு படிக்குது, 99 மார்க்ஸ் எடுக்குது. மாற்றம் உண்டாகுது. மாற்றம்ன்றது ரொம்ப ஈஸியாக நடக்கல. ஒரு விதத்தில் பார்க்க போயக்க எக்ஸாமில் பாருங்க, அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிற பிள்ளைகளெல்லாம் எவ்வளோ பிரயாசப்பட்டு படிக்கிறாங்க. டியூஷனுக்கு போனால் ஸ்கூலுக்கு போகிறார்கள், வந்துட்டு என்ன செய்கிறாங்க, டியூஷனுக்கு போகிறாங்க, வீட்டில் இருந்து படிக்கிறாங்க, ஒரே ஓயா படிக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு உபத்திரவமாக இருக்குமோ இல்லையோ? பார்த்தா அவனோட படிக்கிற இன்னொரு படியனை பார்த்தா ரோட்டில் அவன் ஹாயா திரிவான். அவன் படிக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை, சிகரெட்டையும் பிடிச்சிக்கொண்டு கெட்ட பேச்சையும் பேசிக்கொண்டு கெட்ட நண்பர்களோடு நடந்து கொண்டு படிப்பை பற்றி அக்கறை இல்லாமல் ஒருத்தன் திரிவான். படிக்கிற இந்த பையனுக்கு அவனை பார்க்க ஒரு உபத்திரவமாக இருக்கும். when can I enjoy like this? ஆனால் அவன் அந்த உபத்திரவங்களுக்கு கூட கடந்து போனால் நாளைக்கு என்ன செய்வான்? he is going to be a doctor. இவனோட ரோட்டில் படிக்காமல் திரிஞ்சவன் நாளைக்கு இவனுடைய பேஷண்ட். எஸ் ஆனோ? அப்போ மாற்றங்கள் என்று சொல்றது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்பவும் இலகுவாக நடக்கிறது அல்ல. தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை மாற்றுகிற பொழுது it doesn't happen so easily. By emotionally, by physically, by mentally, by their relations, by their beliefs, by their hopes, by their habits, by their attitudes, in everything. ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அது ரொம்பவும் கடினமான காரியம். அது மிகவும் பெரிய உபத்திரவங்களுக்கூடாக ஒரு மனுஷனை நடத்தி செல்லும். ஆனால் அந்த உபத்திரவம் வீணானது கிடையாது. யாருக்கு அந்த உபத்திரவம்? ஜெயிக்கிறவனுக்கு தான் உபத்திரவம். தோக்கிறவனுக்கு உபத்திரவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பி நாம அந்த படிக்கிற பிள்ளை, ஒரு டாக்டரா வர வேண்டிய பிள்ளைக்கு அது உபத்திரவம். ஏன் அந்த பிள்ளைக்கு அந்த உபத்திரவம்? why that agony, why that pain? Why? Because the child has to become as a doctor. அந்த பிள்ளை அது டாக்டரா வர வேண்டியதா இருக்கானபடினால தான் அந்த suffering. That suffering did not direct the child to be go and dismay in something. That assurance is there. All these problems and all these struggles, all these difficulties are going to make the child to be succeed in his or her life. ஆனபடியே தான் நீங்க ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்றான் என்ன, இந்த உபத்திரவத்திலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோமே, நான் நீயும் சும்மா அழைக்கப்படவில்லை. நாங்கள் சும்மா லேசுப்பட்ட ஆட்கள் கிடையாது. நாங்கள் சும்மா லேசுப்பட்ட ஆட்கள் கிடையாது. நாங்கள் யாரு? நாங்கள் ஜெயிக்கிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜன கூட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில சம்பாதித்த ஜெயத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படிக்காக அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய உபத்திரவம் இட் இஸ் இன் வெயின். நாங்கள் படுகிற உபத்திரவங்கள் விருதா கிடையாது. ஏனென்றால் அது என்னை வெற்றியை நோக்கி நகர்த்தி செல்லுகிறது.
வெற்றியை விரும்பாத கிறிஸ்தவர்கள் வேணுமென்னா சொல்லலாம். உபத்திரவம் இல்லை, பாடு இல்லை, சோதனை இல்லை. தேவன் உபத்திரவத்தை தருகிறதில்லை, தேவன் நம்மை பாடுக்கு உட்படுத்துகிறதில்லை. அது உண்மை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசி அவனுக்கு உபத்திரவமே இல்லை என்று சொல்றது அது பொய். நிச்சயமா உபத்திரவம் உண்டு. நீ மாறுகிறாயா, உனக்கு ஒரு உபத்திரவம் உண்டு. மாற்றத்தை விரும்பாதவனுக்கு உபத்திரவம் இல்லை. மாற்றத்தை எதிர்பார்க்கிறவனுக்கு, மாற்றத்தை விரும்புகிறவனுக்கு ஒரு உபத்திரவம் நிச்சயமாகவே அவனுடைய வாழ்க்கையிலே உண்டு. உபத்திரவம் இல்லாமல் யாரும் மாற்றத்தை சந்திக்க முடியாது. யோசேப்புடைய வாழ்க்கையில தான் பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில என்ன செஞ்சான்? அவனுக்கு உபத்திரவம் உண்டாயிற்று. அவன் உபத்திரவப்படாமல் வாழ்க்கையில ஜெயிக்கவே இல்லை. இது நாங்கள் இன்னும் சில பகுதிகளின் ஊடாக நாங்கள் பார்க்கலாம். யாக்கோப்பு 1வது அதிகாரம் 3வது வசனம். இது இன்னும் சில இதை குறித்து நான் பேசுகிற பொழுது தெரியும், சில விசுவாசிகளுடைய மனதில் உண்டாகக்கூடிய குழப்பங்கள் தெரியும். மனவடியால் இதை நாங்கள் பார்ப்போம். யாக்கோப்பு 1:3 அதில் நாங்கள் இன்னும் சில பகுதிகளையும் பார்க்க போகிறோம். யாக்கோப்பு 1வது அதிகாரம் 3வது வசனம். அதில் என்ன சொல்லப்படுகிறது? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. It's just James chapter 1 verse 3. You can just read it from 2, 3, 4. 2லிருந்து நான் திரும்ப வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இப்ப இங்கே வசனம் என்ன சொல்லுது? ஒன்றிலும் குறைவில்லாமல் நிறைவுள்ளவர்களாய், நாங்கள் பூரணம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்காக பொறுமை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய கடவது. அந்த பொறுமைக்கு என்ன காரணம்? உபத்திரவங்கள். அதில் என்ன சொல்லப்படுகிறது? சகோதரே, நீங்கள் பலவித சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக வசனம் சொல்லுது. Do not be sad, be joy when you are going through these sufferings. The sufferings of what? Sufferings of examination, suffering of tests. Because why? That is going to make you as a perfect, a complete. தேவனுடைய வசனம் என்னிடத்தில் சொல்லப்படும், நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் பூரணராய் இருக்கும்படிக்காய். சங்கீதம் 23 நாங்கள் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆதலால் நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையேன் என்றால் என்ன? என் தேவைகளிலே நான் குறைவுபட மாட்டேன். என்னுடைய தேவைகளிலே நான் குறைவுபட மாட்டேன். என்னுடைய விருப்பங்களிலே எனக்கு குறைவு உண்டாயிருக்கலாம், ஆனால் என்னுடைய தேவைகளிலே எனக்கு குறைவு உண்டாயிருக்க முடியாது. 3 நேரம் சாப்பாடு கிடைக்கும், ஆனால் அதுக்காண்டி பென்ஸ்கார் கிடைக்கும்னு சொல்லி கிடைக்காம போகலாம். ஏண்டா அது உன்னுடைய விருப்பம். ஆனால் உன்னுடைய தேவை 3 நேரம் நீ சாப்பிட வேணும், வயிறார திருப்தியாய் சாப்பிட வேணும். அது உனக்கு உண்டாயிருக்கும். உன் தேவைகளில உனக்கு குறைவே உண்டாயிராது. நீ ஆரோக்கியமாக இருக்க வேணும், அது உன் தேவை. உன்னுடைய சரீரத்தில் உனக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். நீ சமாதானமா இருக்க வேணும், அது உன் தேவை. உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். நீ மகிழ்ச்சியா இருக்க வேணும் என்றது உன்னுடைய தேவை. அது நிச்சயமாய் நீ மகிழ்ச்சியா இருப்பாய். ஆனா பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து கொட்டாவி விட்டால் அது என்ன? அது என் விருப்பம். விருப்பங்களிலே குறைவுபடலாம், ஆனால் என் தேவைகளிலே நான் குறைவுபட முடியாது. அதனால நீங்க இங்க யாக்கோபில் என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் ஒன்றிலும் குறைவுபடாமல் நிறைவுள்ளவர்களா இருக்கும்படிக்காக உங்களுக்குள்ளே இந்த பொறுமை கிரியை செய்ய கடவது. யோசேப்பின் வாழ்க்கையில பரிபூரணம் எல்லாம் உண்டாயிருக்கும்படிக்காக அவனுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் எல்லாம் வந்துச்சு, சோதனை எல்லாம் வந்துச்சு. இந்த யாக்கோப்பு நிருபத்தில் நான் சில காரியங்களை காண்பிக்கிறேன்னு சொன்னா, வேதத்தை சில நேரத்தில் என்ன செய்யறது? வரிக்கு வரி சொல்லுக்கு சொல்லி சில ஆக்கள் வியாக்கியானம் பண்ண வலிக்கிறது தவறு. இதே 1ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. Just let us read the verse 12 and 4 in the same chapter. இதே அதிகாரத்தில் 12வது 14வது வசனங்களை வாசிப்போம். அங்க என்ன சொல்லப்படுது? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல.
அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ இதில் என்ன சொல்லப்படுது? இங்கிலீஷ் பைபிள், when you are reading in English Bible you won't have any problem, but the problem is when you are reading in the Tamil Bible, because the Tamil Bible it says எல்லாத்தையுமே சொல்லி சோதனை என்று தான் சொல்லுது. தமிழ் பைபிள் எல்லாத்தையும் சோதனை என்று தான் சொல்லுது. அதனுடைய தான் நிறைய தமிழ் விசுவாசிகள் இதை குறித்து அவர்கள் தமிழ் புலவர்களாக இருக்கிறபடினால அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விளங்கி கொள்ள இல்லை. என்னால் இதே வசனமே முதலாவது வசனத்தில் நாங்கள் மூன்றாவது வசனத்தை அதுக்காண்டி தான் இதையும் காண்பிக்கிறேன். மூன்றாவது வசனத்தில் தேவன் சொல்கிறார், சோதனை குறித்து மேலாய் சொல்லுகிறார். ஆனால் சிலாக்கள் என்ன சொல்கிறது? தேவன் சோதிக்கிறவரே இல்லை என்றதுக்கு இந்த 12வது 14வது வசனத்தை காண்பிக்கிறார். சில நேரத்தில் விசுவாசிகள் வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிறே இல்லை. சும்மா என்ன செய்யறது? இந்த அங்கனே இங்கனே பொறுக்கி போட்டு அந்த வசனத்தை எடுத்து வச்சு கதைக்கிறது தவறு. வேதம் முழுவதிலும் பாருங்கள். அதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு சங்கீதத்திலிருந்தே காண்பித்து கொண்டு வருகிறேன். சங்கீதம் 11 அதை காண்பித்து கொண்டு வரதுக்கு காரணம் என்னென்றால், நீதிமானை கர்த்தர் சோதி தருகிறான்னு சொல்றது காண்பித்து கொண்டு வர என்னென்றா, இது ஒரு 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 தர்க்கம் கிடையாது. the fact we should be understand the fact, then only we can realize where we are going. நாங்கள் சொன்னதில் உண்மையை, நாங்கள் இருக்கிற நிலைமையை, என்ன நிலையில் இருக்கிறோம், எது சத்தியம் என்றதை அறிந்து கொண்டால்தான் நாங்கள் மாற முடியும், நாங்கள் பலப்பட முடியும், நாங்கள் விடுதலை அடைய முடியும். நம்ம தமிழ் வேதத்தில் இங்கே இப்படி சொல்லியிருக்கேன், இங்கே இப்படி இருக்கேன்னு சொல்கிறோம். இங்கே 12வது அதிகாரத்தில் சொல்லுது, 13 சொல்லப்படுது, தேவன் ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஆனால் ஆங்கில வேதாமங்களில் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் there it says, அங்கே ஆங்கில வேதாமங்களில் சொல்லப்படுகிறது tempted. the word is using as tempt. temptன்றது என்ன? tempt பண்ணுறதுண்டா ஒரு ஆளை temptண்டா ஈர்க்கிறது. ஒரு ஆள் tempt, do not tempt me என்றால் என்ன? என்ன நீ இதுக்கு ஈர்க்காத. ஈர்ப்பு அங்கே உண்டாகிறது. ஈர்ப்பு என்னத்தில் உண்டாகிறது? இச்சை. ஈர்ப்பு என்னத்தில் உண்டாகிறது? இச்சை. இச்சை என்றா என்ன? நான் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அவன் கழுத்து நிறைய நாங்கள் போட்டிருக்கான், நானும் கழுத்து நிறைய நாங்கள் போடணும். அவன்கிட்ட பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, நானும் எந்த பேங்க் பேலன்ஸ் அவ்வளோத்துக்கு கொண்டு வர வேணும். எந்த பஞ்சாயத்தை காட்டிலும் பக்கத்து வீட்டுக்காரி ரொம்ப வடிவாக இருக்கிறாள் என்று சொல்லி யோசிக்கிறது. என்னட்ட இருக்கிற காரை காட்டிலும் முன் வீட்டுக்காரண்ட கார் நல்லா சூப்பராக இருக்கு. இது இச்சை. அதை தேவன் நமக்கு கொண்டு வருகிறவர் அல்ல. இங்கே சொல்லப்படுகிற சோதனை என்ன? இங்க இதே யாக்கோபு 1வது அதிகாரம் 12 தொடக்கம் 14வது வசனங்கள் வரையிலே சொல்லப்படுகிற காரியம், அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, தேவன் ஒரு பொழுதும் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்ற காரியம் என்ன? இச்சை மனிதனுடைய இருதயத்திலே உண்டாகும்படிக்காக, இச்சை மனிதனுடைய இருதயத்திலே கர்ப்பம் தரித்து பிரச்சனை உண்டாக்கும்படிக்காக தேவன் ஒரு பொழுதும் சோதிக்கிறவரே அல்ல. தேவனுடைய ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். எஸ் ஓ நோ? ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன? உனக்கு ஒரு மகன் பிறப்பான். பட் அவர்கள் ஆகாரோடு அந்த உடன்படிக்கையை பண்ண போனது என்ன? ஆகார் வழியாக தங்களுக்கு குழந்தையை பெற்றுக்கொள்ள பார்த்தது என்ன? அது இச்சை. எஸ் ஓ நோ? ஏன்னு சொன்னா, எப்படியாவது எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும். தேவன் சொல்லி இருக்கிறார், உனக்கு உண்டாகும், உனக்கு பிள்ளை பிறக்கும்டாப்பா. தாவீது ராஜாவுக்கு இல்லாத மனைவி மாறா? how many wives? தாவீது ராஜாவுக்கு உண்மையாக ஒழுங்கா திருமணம் முடிச்ச கணக்கு மனைவி எல்லாம் இருந்துச்சு. எஸ் ஓ நோ? தேவன் கொடுத்திருந்தா. சில விசுவாசிகளிட கேட்கிறோம், சாலமோன் ராஜாவுக்கு இவ்வளவு மனுஷி இருந்துச்சு, ஆண்டவர் விட்டாரா? ஏன் ஆண்டவர் அதை அனுமதிச்சார்? அவன் ஒஃபிஷியலா கல்யாணம் முடிச்சான். அந்த காலத்தில் வேதம் சொல்லுது ஒருத்தனுக்கு ஒருத்தியன்னு சொல்லி, ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒஃபிஷியலாக வைஃப் இருந்தாங்க. தாவீது ராஜாவுக்கு பாருங்க, தாவீது ராஜாவுக்கும் நிறைய வைஃப்ஸ் இருந்தாங்க, ஒஃபிஷியலாக மேரி பண்ணி. ஆனால் ஊரியாண்ட பொண்டாட்டி அது அன்அஃபிஷியல். ஊரியாண்ட பொண்டாட்டி என்ன செஞ்சான்? அவளை பொண்டாட்டி ஆனதற்கு பிற்பாடு அவன் தவறு செய்திருந்தால் பரவாயில்லை, பொண்டாட்டி ஆகிறதற்கு முன்பதே அவன் தவறு செஞ்சான். அந்த தவறை நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன செஞ்சான்? உரியாவையே கொலை செய்தான். இச்சை. இந்த வழியாக தேவன் அவனை சோதிக்க இல்லை. பட் இன் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நிறைய உபத்திரவங்கள் அவனுக்கு உண்டாயிற்று. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நிறைய உபத்திரவங்கள் உண்டாயிட்டு. ஓமோ இல்லையோ, அண்ணன் வித்தான், இந்த பாடெல்லாம் உண்டாயிட்டு. ஆனால் நாங்கள் பார்க்குறோம், யோசேப் என்ன சொல்றார்? அந்த கடைசியாக 49 அதிகாரத்தில் என்ன சொல்றார்? Don't bother, my dear brothers. You do not take this and put in your head, and don't trouble your heart, because I know all these things are happening in my life according to God's plan. என்ன சொல்றார்? இந்த உபத்திரவங்களை குறித்து அண்ணா நீ எல்லாம் ரொம்ப கவலைப்படாத அண்ணா. என்னது
ஆதியாகமம் 45வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 45:8 அதில் என்ன சொல்றார்? what he said, இது தேவனுடைய சித்தத்தின் படியே எல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் ஆதியாகமம் 45:8 45வது அதிகாரம் 8வது வசனம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனை என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார். அப்போ அவன் என்ன சொல்றான்? அண்ணா, யூ டோன்ட் பாதர், இது நீ செய்ய இல்லை, பிகாஸ் இட்ஸ் ஹேப்பனிங் அக்கார்டிங் டு காட்ஸ் பிளான். அப்போ அங்க வந்த உபத்திரவங்கள் என்ன? அது தேவனுடைய அனுமதியின்படி அவனுடைய வாழ்க்கையில வந்த சில உபத்திரவங்கள். These problems are just, it's God allowed that. Because why? God direct him that he had to go to Egypt. அவன் எகிப்துக்கு போக வேண்டும் என்றது யாருடைய சித்தம்? தேவனுடைய திட்டம். அவன் எகிப்துக்கு போக வேண்டும் என்கிறது தேவனுடைய திட்டமா இருந்தால் எகிப்துக்கு போகிறது சில பாடுகளின் வழியா சில உபத்திரவமாக தான் இருந்துச்சு. எகிப்துக்கு போறது ரொம்ப ஈஸியா இருக்கல. It's not a pleasant journey for Joseph. Suddenly that Pharaoh has sent a camel. I heard about some name who has been, Joseph is here. Can you just send that boy to my kingdom? He doesn't send a camel. The travel that what he made to Egypt is an unpleasant. எகிப்துக்கு போற பிரயாணம் ரொம்பவுமே அசௌகரியமானதான் இருந்தது. நான் விசுவாசிக்கிறேன், நானும் ஒரு அசௌகரியமான பிரயாணத்துக்குள்ளெல்லாம் போய் கொண்டிருக்கேன் இந்த நாட்களில். ஆனால் அது எகிப்திலே போய் மடிவதற்கல்ல, அநேகம் ஜனங்களை காக்கும்படிக்கான நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலும் அப்படியா இருக்கலாம். You may be go through an unpleasant journey. Maybe you don't have an air-conditioned coach. Maybe you don't have an AC compartment. Maybe you don't have an attached toilet bathroom compartment with you. In your life there you may be find lot of difficulties. But if that is the God's plan, according to God's plan you are traveling to that, do not worry my dear brother and sister, because you are going to the place where you have to go. அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். அது உபத்திரவம் தான், ஆனால் அது பிரச்சனையே இல்லை. ஆனால் இங்க யாக்கோப்புல சொல்லப்படுகிற காரியம் என்ன? தேவன் சோதிக்கிறவர் என்ன? தேவன் இச்சையால் ஒரு காலமும் சோதிக்கிறவரே இல்லை. கசிப்பு குடிச்சு ஈரல் கரைஞ்சு போயிடுச்சு. ஈரல் கரைய வேண்டியது தேவன் அனுப்பின சித்தமா? தேவன் பூமிக்கு வரைக்கே நீ 45 வயசுல ஈரல் கரைஞ்சு மண்ணோடு மண்ணாய் போ என்றது தேவனுடைய சித்தமா இருக்குதோ? கஞ்சா பீடி சிகரெட் எல்லாம் குடிச்சு லங்ஸ் எல்லாம் அழுகி கசம் வாரது. ஒருத்தன் 35 வயசுல கசம் வந்துட்டு அவன் சொல்றது, தேவன் என்ன 35 வயசுல பாருங்க இந்த கசம் என்ற வாழ்க்கையில ஆட்டி படைக்க வேணும், நான் அதுக்கு பிறகு தேவன் அறிய வேணும் என்று தேவன் எனக்கு கசத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்ல முடியுமோ? கசம் உனக்கு வந்தது என்ன? நீ என்ன செஞ்ச? நீ பீடியை குடிச்ச, நீ சிகரெட்டை குடிச்ச, நீ கஞ்சாவை பாவிச்ச, கண்டது எல்லாத்தையும் உனக்கு கசம் இல்லை, என்னவோ வந்துச்சு. கசம் இல்லை, விஷமே வந்துச்சு. அது யார் கொண்டு வர்றது? அது தேவன் கொண்டு வரதில்லை. இப்போ சிலாக்கள் செய்யறது, இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு தேவன் சோதிக்கிறவர் இல்லைன்னு பாருங்க. எங்க வசனத்தில் சொல்லி இருக்கு, இதெல்லாம் போய் நமக்கு சோதனை இல்லை. அப்படி நீ சொல்லுவாயா இருந்தா நீ ஒரு சோம்பேறி, நீ ஜெயிக்க விரும்பாத ஒருத்தன் தான் சொல்லுவான். இல்லை பயம், அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், பாடுகள் என்ற எல்லாருக்குமே பயம். யாருக்கு தான் பயம் இல்லை? நாட் ஸோ ஈஸி மை டியர் பிரதர். இந்த பாடுகள் என்றது, சோதனை என்றது, உபத்திரவம் என்றது நாட் ஸோ ஈஸி. என்ன அனுபவிக்கிறபடியா நான் சொல்லணும், உபத்திரவங்கள் ரொம்ப ஈஸியா இல்லை. மனிதர்களால் நிராகரிக்கப்படுகிறது, தூக்கி வீசப்படுறது, ஒதுக்கப்படுறது, தனிமையாக இருக்கிறது, எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்காமல் தாறுமாறா நடக்கிறது. இட்ஸ் நாட் சோ ஈஸி, இட்ஸ் டிஃபிகல்ட். ஐ அக்ரி, பட் தட் பிரிங் யூ டுவர்ட்ஸ் த சக்சஸ். அதனால் அது என்ன செய்யுது? உன்னை வெற்றியை நோக்கி நடத்தி செல்றது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? என்ன காரணம்? அதிக நிச்சயமுள்ள வார்த்தை உங்களை நடத்தி செல்லுகிறது. அதிக நிச்சயமுள்ள ஒரு வார்த்தை நடத்தி சென்றா தான் அது ஜெயம். அடுத்த வீட்டுக்காரன் வார்த்தை ஒன்று நடத்தி சென்றா அது ஜெயமே. இங்கே வா இங்கே வா இப்படி செஞ்சாதான் பிழைக்கலாம் என்று சொன்னால் அது அழிவுக்கு தான் கொண்டே விடும். தேவன் சொல்றாருண்டா இங்கே வா இப்படி கேள் இப்படி நடவண்ட சொன்னால் நிச்சயமா அது உன்னை ஜெயத்துக்குள்ள கொண்டு போய் விடும். எஸ்ஸோ நோ? அப்போ நாங்கள் தேவன் அதிக நிச்சயமுள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருது. அதிக நிச்சயமுள்ள வார்த்தை தான் என்ன செய்யுது? நம்மை ஜெயத்துக்கு நேராக கொண்டு நடத்துகிறது.
என்ன செய்யறது? இந்த உபத்திரவங்கள் என்ன செய்கிறது? உபத்திரவங்கள் நமக்கு என்ன செய்கிறது? பொறுமையையும், பொறுமை என்ன செய்கிறது? பரீட்சையையும், பரீட்சை நமக்கு என்ன செய்கிறது? நம்பிக்கையையும் உண்டாக்குறது. என்ன நம்பிக்கை? நாங்கள் வெல்லுவோம் என்ற நம்பிக்கையை நமக்கு உண்டாக்குறது. இப்போ இந்த அதிக நிச்சயமுள்ள வார்த்தை, எதற்காக தேவன் இந்த அதிக நிச்சயமுள்ள வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார்? ஏன் இந்த அதிக நிச்சயமுள்ள வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமையை கொடுக்கும்படிக்காக இயேசுவே சரீரப்பிரகாரமாய் தானே அந்த வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமாய் இந்த பூமிக்கு வந்து எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி காண்பித்தார் என்றால் இது நிச்சயமா நடக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில் வெற்றியை சம்பாதிச்சு கொடுத்தது ரொம்ப ஈஸியான வழியிலே அல்ல. அவர் உபத்திரவங்களின் வழியாகத்தான் அவரை என்ன செஞ்சாங்க? நிராகரிச்சாங்க. அவரை பிசாசுன்னு அவங்க சொன்னாங்க. என்ன பிசாசுக்கு தலைவனே சொன்னாங்க. விடுவிக்க வந்தவரை பிசாசுன்னு சொன்னாங்க, பொய்யன்னு சொன்னாங்க, ஏமாத்துக்காரன்னு சொன்னாங்க. இவன் பொய்க்கு பிதா என்ன பேல்செபூலினுடைய அதிகாரத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறான்னு சொன்னாங்க. கூட இருந்த சீஷர்களே என்ன செஞ்சாங்க? கடைசியில் இயேசுவை கையை விட்டுட்டு ஓடிட்டாங்க. சிலுவையிலையும் என்ன சௌகரியமாக மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு பாடுள்ள ஒரு மரணம், எவ்வளவு கொடூர ஒரு மரணம். பட் the victory is never ended victory. அந்த ஜெயம் இன்றைக்குமே முடியாத ஒரு ஜெயம். இன்றைக்கு நான் நீ அதில் பங்கு போடுறோம், நாளைக்கு உன்னுடைய பிள்ளையும் என்னுடைய பிள்ளையும் பங்கு போடுவாங்க. அதுக்கு பிற்பாடு அவருடைய பிள்ளைகள் சந்ததி சந்ததியா இந்த உலகத்திலே மனு வர்க்கம் இருக்கும் வரைக்கும் அந்த வெற்றியிலே நமக்கு ஒரு பங்கு உண்டு. அந்த வெற்றி தான் எல்லா மனுஷனையும் நிமிர செய்ய போதும். அந்த வெற்றி ரொம்பவும் இலகுவாக அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகவே இல்லை. இயேசுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் இலகுவாக வரையில்லை. இயேசு அதற்கு சும்மா விலை கொடுக்க இல்லை, ரொம்பவும் பெரிய ஒரு விலையை இயேசு செலுத்தினார். இன்னைக்கு நானும் நீயும் அப்படிப்பட்ட ஒரு விலை செலுத்தும் ப்ராசஸில் சில நேரத்தில் இருக்கலாம். மேபி we are in a process of paying this much payment in our life. But keep one thing in your mind, it doesn't vain. It won't be vain because you are going to reap the blessings in your life. ஆனால் தான் அழகாக தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது? யாக்கோப்பு 1 நாங்கள் பார்க்கிறோம். அதில் என்ன சொல்லப்படுறது? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இந்த பொறுமை எப்படி பூரண கிரியை செய்ய வேண்டும் என்றால், உங்களோட வாழ்க்கையில என்னென்ன பூரணமான நன்மையான காரியங்கள் உண்டாகும்படிக்காக அதிக நிச்சயமுள்ள வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதோ